بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم، وأشهد أن لا إله إلا الله العز الأكرم، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله الداعي إلى السبيل الأقوم، وصلى الله وبارك عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளெல்லாம் மிகச்சிறந்த வார்த்தை, நாளை மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என வல்லவன் அல்லாஹ்வினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வார்த்தை அவனுடைய வார்த்தையான அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களில் வாழ்க்கை முறைகளில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கால சூழ்நிலைகளிலும் எடுத்து நடக்க முடியுமான ஒரே வழிகாட்டல் வாழ்க்கை முறை அனலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வாழ்க்கை முறையான சுன்னா என்றும், மார்க்கத்தில் மோசமான கர்மம் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தினுள் புதிதாக உண்டு பண்ணப்படுவது என்றும், அவ்வாறு உண்டு பண்ணப்படக்கூடிய அனைத்தும் பிதாக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் அடியானை நாளை மறுமை நாளில் நரகப்படுகொலிக்கு இட்டுச் செல்லும் என்ற அனலாரின் எச்சரிக்கை பொன்மொழியை உங்களுக்கு மத்தியில் முன்மொழிந்தவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது ஷஹாதா கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணிப்பதற்கு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாமெல்லாம் இந்த உலகத்திலே சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வாழுகின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்திலே பொதுவாகவே எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அதிலே காணப்படக்கூடிய ஒரு அம்சம்தான் அடிக்கடி குற்றங்கள், குழப்படிகள், கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள் இடம்பெறுவது ஒரு இயல்பான காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலகத்திலே எந்த ஒரு சமுதாயத்திலாவது ஏதாவது ஒரு கொலை நிகழ்கின்ற பொழுது, ஒரு கொள்ளை இடம்பெறுகின்ற பொழுது, ஒருவன் அநியாயமாக தாக்கப்படுகின்ற பொழுது, அல்லது சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது, அல்லது சிறைபிடிக்கப்படுகின்ற பொழுது நாமெல்லாம் பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மனிதர்களுடைய அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள் மீறப்படுகின்றது. தாரைவார்கள் நாங்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு குற்றம் நிகழ்கின்ற பொழுது மனித உரிமைகளை மனித உரிமையாக சொல்லி இருக்கின்றதோ அதனை வைத்து மாத்திரம் மனித உரிமைகளை பேசுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இவ்வாறு நாங்கள் வெறுமனே இவற்றை உலக கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் மனித உரிமைகளை பற்றி என்ன சொல்கின்றது, அல் குர்ஆனும் சுன்னாவும் மனிதர்களுக்கு என்னென்ன உரிமைகளை வழங்கி இருக்கின்றன, இந்த உலகம் சொல்லக்கூடிய மனித உரிமைகளை விடவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித உரிமைகள் எந்த விதத்திலே வேறுபட்டு தனித்துவமாக இருக்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் அறியாமல் சென்று விடுகின்றோம். எனவே உரிமைகளை எந்த விதத்திலே அழகாக பேசுகின்றது என்பதை பற்றி சுருக்கமாக அலசுவதற்கு முயற்சிப்போம். அல் குர்ஆனிலே மனித உரிமைகளிலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அனுபவிப்பதற்கு தகுதியான மிக முக்கியமான ஒரு உரிமையை பற்றி சொல்கின்ற பொழுது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய பிள்ளைகளை கௌரவப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி
உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் உயிர் வாழுகின்ற பொழுது சுய கௌரவத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையோடு வாழ்வதற்கான உரிமை உள்ளவன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி, இதனால் தான் இன்னொரு வசனத்தில் உங்களில் ஒரு ஷாரார் இன்னொரு ஷாராரை கேவலமாக பார்க்க வேண்டாம், ஏளனப்படுத்த வேண்டாம். அஸா ஐயகூனு கைரம் மின்ஹும், இவர்கள் அவர்களை விடவும் சிறந்தவர்களாக இருக்கலாம். கேவலப்படுத்த வேண்டாம், ஏளனமாக பார்க்க வேண்டாம். சில பெண்களை விடவும் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த உலகத்திலே யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது, ஏளனப்படுத்தக்கூடாது. அனைவரும் கௌரவத்தோடு மரியாதையோடு வாழ்வதற்கு தகுதியுள்ளவர்கள் என்ற செய்தி இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, உலக வரலாற்று நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் உலகத்திலே எத்தனை 400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அனுபவிப்பதற்கு தகுதியான உரிமைகளை பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஹஜ்ஜத்துல் விதா பேர் முடியாது என்று சொல்லி மிக முக்கியமான சில உரிமைகளை சொன்னார்கள். அதே பேருரையிலே சொல்கின்ற பொழுது இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களில் ஒவ்வொருவருடைய இரட்சகனும் ஒருவனாகத்தான் இருக்கின்றான், இருக்கின்றார். குல்லுக்கும் லி ஆதம், நீங்கள் அனைவரும் ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு உரிமையை சொன்னார்கள். அக்ரமுக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். லைஸ லி அரபியின் ஃபதுலுன் அலா அஜமியின் இல்லா பித்தக்வா, அரபிக்கும் அஜமிக்கும் மத்தியில் தக்வாவின் மூலமாகவே தவிர எந்த சிறப்பும் இல்லை. அஜமியை விட அரபி ஒரு நாளும் சிறப்பானவனாக இல்லை. நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இலங்கையிலே வாழ்கிறேன், அதே போன்று இன்னொரு அரபி சவுதியிலே வாழ்கின்றார், மக்காவிலே வாழ்கின்றார். எங்கேதான் வாழ்ந்தாலும் அரபி எனக்கும் அவனுக்கும் மத்தியில் தக்வாவின் மூலமாகவே தவிர எந்த வேறுபாடும் வித்தியாசமும் இல்லை என்று சொல்லி உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அந்த பேருரையை எடுத்து பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே மனித உரிமைகளை சொல்லிவிட்டு மாத்திரம் நிற்கவில்லை. இன்று காசாவை எடுத்து பாருங்கள், பலஸ்தீனை எடுத்து பாருங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யார் இதனை செய்கின்றார்கள்? யாரெல்லாம் மனித உரிமைகள் என்று எழுதி வைத்தார்களோ, பேசினார்களோ, உடன்படிக்கை செய்தார்களோ, அவர்களாகவே போய் மனித உரிமைகளை மீறுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வாயால் சொல்லிவிட்டு நிற்கவில்லை. அதே பேருரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்கே ரபீஆ என்ற ஒருவன் கொலை செய்யப்பட தகுதியானவனாக இருந்தான். ரபீஆ என்ற ஒருவன் ஜாஹிலியா காலத்திலே கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவராக இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியாவுடைய அந்த பழியை நீக்கி அவருக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமையை செய்து காட்டி சொன்னார்கள். அதே போன்றே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிற மனிதர்களிடமிருந்து அநியாயமாக சொத்துக்கள் வர இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகள் எல்லாம் தரப்பட தேவையில்லை என்று சொல்லி அந்த மனிதர்களுடைய சொத்துரிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி விட்டு சென்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாம் உண்மையிலே மனித உரிமைகளை பேசுகின்றது. அல் குர்ஆன் அதிகமான மனித உரிமைகளை பேசியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் பேசியிருக்கின்றன. ஆனால் பேசுகின்ற பொழுது இந்த உலகத்தை போன்றே வெறுமனே மனோ இச்சையை வைத்து மனித உரிமைகளை பேசவில்லை. நாங்கள் வாழக்கூடிய காலத்தை சற்று யோசித்து பாருங்கள். இன்று சில அரசாங்கங்கள், சில நாடுகள், சில அமைப்புகள் மனித உரிமைகள் என்று சொல்லிக்கொண்டு ஓரின சேர்க்கையை ஹலாலாக்குவதை காண முடியுமாக இருக்கின்றது. அனைவருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை துணையை தெரிவு செய்யக்கூடிய உரிமை இருக்கின்றது. அது ஒரு ஆணுக்கு ஆணையும் தெரிவு செய்யலாம், ஒரு ஆணுக்கு பெண்ணையும் தெரிவு செய்யலாம், பெண்ணுக்கு பெண்ணையும் தெரிவு செய்யலாம், பெண்ணுக்கு ஆணையும் தெரிவு செய்யலாம் என்று சொல்லி மிகவும் கேவலமான உரிமைகளை எல்லாம் மனித உரிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தெளிவாகவே ஹராமாக்கினார்.
மிக மோசமான விடயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமையாக நமக்கு தரவில்லை. என்னென்ன விடயங்கள் நமக்கு தந்தால் மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, அந்த கண்ணியத்தோடு கௌரவத்தோடு வாழ்வதற்கு என்னென்ன உரிமைகள் தேவைப்படுகின்றதோ அந்தந்த உரிமைகளை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித உரிமைகளை எந்த அளவுக்கு உயர்ஸ்தானத்திலே கொண்டு போய் வைத்திருக்கின்றது என்று சொன்னால், இஸ்லாத்திலே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அதே போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தொழுகையிலே, நோம்பிலே, ஜகாத்திலே, ஹஜ்ஜிலே ஒரு மனிதன் குறை செய்வானாக இருந்தால், செய்யாமல் விட்டுவிட்டு மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமையிலே தவறிழைப்பானாக இருந்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சொத்தை அபகரிப்பானாக இருந்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்வானாக இருந்தால், எவ்வளவு தான் தொழுதாலும், நோன்பு நோட்டாலும், வாரி வழங்கினாலும், ஹஜ்ஜும் ராக்கள் செய்தாலும், நாளை மறுமை நாள் என்று வருகின்ற பொழுது அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒரு நாளுமே மன்னிக்க மாட்டான் என்று சொல்லி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விடவும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு விதத்திலே உயர்ஸ்தானத்திலே கொண்டு போய் வைத்திருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. இந்த உலகம் பேசக்கூடிய உரிமைகளிலே மிக முக்கியமான ஒரு உரிமை தான் ரைட் டு லைஃப். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் வாழக்கூடிய உரிமை இருக்கின்றது என்று பேசுகின்றது. இஸ்லாத்தை எடுத்து பார்த்தால் கூட அல்லாஹு தாலா இந்த உரிமையை அழகாக பேசி காட்டுகின்றான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, மின் அஜ்லி ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. அல்லாஹ் தஆலா தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்திலே யாராவது ஒருவர் இன்னொரு உயிரை அநியாயமாக கொலை செய்வாராக இருந்தால் அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்தவரை போன்றாவார். அதே போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உயிர் வாழ வைப்பானாக இருந்தால், வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு அவனுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமையை ஏற்படுத்தி கொடுப்பானாக இருந்தால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உயிர் வாழ வைத்தவனை போன்றென்று இஸ்லாம் இந்த உயிர் வாழ்வதற்கான உரிமையை அழகாக பேசியிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்த காலப்பகுதியை பாருங்கள். பெண் பிள்ளைகளுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமையை வழங்கப்பட்டிருக்கவில்லை. அநியாயமாக அந்த பெண் பிள்ளைகள் உயிருடன் புதைக்கப்பட்ட காலம். வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஐ தம்பின் குத்திலத். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் ஏன் தன்னுடைய பிள்ளை அநியாயமாக கொலை செய்தான் என்று கேள்வி கேட்கப்படுவான் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி, நபிகளார் வந்த காலப்பகுதி பெண் பிள்ளைகள் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட உயிருடன் புதைக்கப்பட்ட காலப்பகுதியாக இருந்தது. ஒருவனுக்கு பெண் பிள்ளை கிடைத்து விட்டதாக தகவல் கிடைத்தால் தன்னுடைய சமுதாயத்தை விட்டும் தலைமறைந்து தலைகுனிந்து செல்லக்கூடிய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கான உயிர் வாழ்வதற்கான உரிமையை பேசினார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அன வஹுவ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், யார் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒருவருக்கு கிடைத்து அந்த இரண்டு பிள்ளைகளும் பருவ வயதை அடையும் வரைக்கும் ஒழுங்கான முறையில் அவர்களை வளர்த்தெடுப்பார்களாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நானும் அவரும் மறுமை நாளில் இப்படி வருவோம் என்று இரண்டு கைவிரல்களையும் சேர்த்து காலப்பகுதியிலே பெண்களுக்கான உயிர் முன்னால் வழங்கியதை காண முடியுமாக இருக்கின்றது. இன்று கருக்கலைப்புகள் இடம்பெறுகின்ற பொழுது கருவிலே வாழக்கூடிய ஒரு உயிரணுவாக இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கும் உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றது என்று இஸ்லாம் பேசுவதை காண முடியுமாக இருக்கின்றது. இன்று சில நாடுகள் கருணை கொலை என்று சொல்லிக்கொண்டு சில மனிதர்கள் கடுமையான நோய்களுக்கு உள்ளாகின்ற பொழுது அவர்களுடைய அனுமதியோடு அவர்களை
நோயாக இருந்தாலும் பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே நாம் சார்ந்திருக்கக்கூடிய நாம் தழுவிருக்கக்கூடிய அந்த உன்னத இஸ்லாமிய மார்க்கம் காணப்படுவதை காண முடியுமாக இருக்கின்றது. இஸ்லாம் உயிர் வாழ்வதற்கான உரிமையை வெறுமனே ஒரு இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்றால் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வாராக இருந்தால் அவர் நரகத்துக்கு செல்வார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வெறுமனே உயிர் வாழ்வதை ஒரு சாய்ஸ் வேண்டும். உனக்கான அஜல் நீ எப்பொழுது மரணிப்பாய் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றானோ அது வரைக்கும் உயிர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் உயிர் வாழ்வதற்கான உரிமையை வெறுமனே ஒரு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யஹூதிகளுக்கு நபிகளார் மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவிலே பனு குரைலா, பனு கைனுகா, பனு நஸீர் என்று 3 யஹூதி பிரிவினர்கள் இருந்தார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரத்தோடு ஆதிக்கத்தோடு வருகின்றார்கள். நபிகளார் நினைத்திருந்தால் அந்த யஹூதிகளை அதே இடத்திலிருந்து விரட்டி இருக்கலாம். ஆனால் யஹூதிகள் விரும்பியவாறே அந்த மதீனாவிலே உயிர் வாழ்வதற்கான உரிமையை ஆரம்பத்திலே வழங்கினார்கள். அவர்களையும் தன்னுடைய சமுதாயத்திலே ஒருவன் என்று மதித்தார்கள். ஆனால் பிற்காலங்களிலே அந்த யஹூதிகள் செய்த மோசடிகளின் காரணமாக நாடு கடத்தப்பட்டதையும் அவர்களில் சிலர் கொலை செய்யப்பட்டதையும் வரலாறு சொல்கின்றது. அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகளுக்கு உயிர் வாழ்வதற்கான மதீனாவிலே உயிர் வாழ்வதற்கான உரிமையை வழங்கிய பொழுது இன்று காசா மக்களை எடுத்து பாருங்கள். நபிகளார் எப்படி நடந்தார்கள், இந்த யஹூதிகள் இன்று எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். காசாவிலே தன்னுடைய சொந்த பூமியிலே இஸ்லாம் அங்கே பிரகாசித்த அந்த பூமியிலேயே அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை இல்லாமல் இன்று ஏராளமான மனிதர்கள் இந்த ஜும்மாவுடைய நேரத்திலாக இருந்தாலும் இதுதான் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்திலே மத சுதந்திரம் இருக்கின்றது, சந்தேகமில்லை. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை இஸ்லாம் அனைத்து மதங்களும் சரி என்று சொல்லவும் இல்லை, அனைத்து மதங்களும் சமம் என்று சொல்லவும் இல்லை. சரி என்று வருமாக இருந்தால் அது ஒன்றுதான் சரியாக இருக்கும், அது இஸ்லாம் மாத்திரம்தான். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வரதீது இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே யாருக்கும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ள நாம் எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இழைக்கக்கூடிய தவறே அனைவருக்கும் மதத்தை பின்பற்றலாம் தானே, அவரவர் விரும்பிய மதத்தை பின்பற்றலாமே என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பிற மதத்தவருடைய நிகழ்வுகளிலே சர்வசாதாரணமாக கலந்து கொள்கின்றோம். அவர்களுடைய கொண்டாட்டங்கள், அவர்களுடைய நிகழ்வுகள் வருகின்ற பொழுது சர்வசாதாரணமாக நாங்கள் வாழ்த்து சொல்கின்றோம். சில பொழுது நாங்கள் மொழியக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது நம்முடைய பிசினஸ் இலாபத்தை நோக்காக கொண்டு சொல்லப்படலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் சில வேளை ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அதனை பற்றி யோசித்தும் பார்க்க மாட்டார்கள். அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக நாளை மறுமை நாளிலே நரகத்திலே 70 வருடங்கள் கீழே சென்று கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த மதச்சுதந்திரம் வழங்கி இருக்கின்றது. யாரையும் ஒரு கிறிஸ்துவனாக வாழுகின்றான், ஒரு யகூதியாக வாழுகின்றான், ஒரு பௌத்தனாக வாழுகின்றான் என்பதற்காக வேண்டி ஒரு நாளும் நம்மால் கொலை செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நசாராக்கள் வாழ்ந்தார்கள், யகூதிகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை என்ற காரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் அவர்களை கொலை செய்யவில்லை. அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. இன்னொரு விடயத்தையும் கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாத்திலே நினைத்தபடி மதத்தை மாற்றுவதற்கான உரிமை எங்கும் கொண்டு விட்டால் அல்லது இஸ்லாம் முஸ்லிமாக பிறந்து விட்டால் அவனுக்கு மதத்தை மாற்றுவதற்கான உரிமை ஒரு நாளும் வழங்கப்படவில்லை. யார் இந்த ஒரு மத
மதத்துக்கு செல்கின்றாரோ அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கு. இந்த உம்மத்துக்கு, இந்த உம்மத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கடமை என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலகம் பேசக்கூடிய மனித உரிமைகளிலே இன்னொரு மிக முக்கியமான உரிமை என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வியை தேடுவதற்கான, அறிவதற்கான, படிப்பதற்கான உரிமை இருக்கின்றது என்று சொல்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலகத்திலே இதனால் தான் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு அரசாங்கமும் சிறு பிள்ளைகள் படிக்கின்ற விடயத்திலே கவனம் செலுத்துவதை, அதற்காக ஏராளமான பணங்களை செலவழிப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை எடுத்து பார்த்தால் கூட இஸ்லாம் இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, வெறுமனே கல்வி கற்பதை ஒரு உரிமையாக சொல்லாமல் ஒரு கடமையாக சொல்லியிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை தேடுவதே அவனுக்கு ஃபரீதா, கடமையானதாக இருக்கின்ற என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை காண முடியுமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்லுகின்ற பொழுது, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், அறிவை தேடி ஒரு பாதையிலே செல்கின்ற சுவர்க்கத்துடைய பாதையை திறந்து கொடுக்கின்றான் என்ற செய்தியை, இலேசப்படுத்தி கொடுக்கின்றான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இஸ்லாம் அறிவை ஊக்குவிக்கின்றது, கல்வி கற்பதை ஊக்குவிக்கின்றது. அதிலே ஆண் பெண்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் வேறுபாடு ஆட்டவில்லை. ஆண்கள் மாத்திரம்தான் படிக்க வேண்டும், பெண்கள் படிக்க கூடாது. ஒரு காலத்திலே இலங்கையுடைய கடந்த தசாப்தங்களை எடுத்து பாருங்கள். பெண் பிள்ளைகள், அவர்களுக்கான அறிவுரிமை மறுக்கப்பட்டது. பெண் பிள்ளைகள் வயதை அடைகின்ற பொழுது அல்லது அவர்கள் 10 வயதை அடைகின்ற பொழுது அதனோடு பாடசாலைகள் நிறுத்தப்பட்டார்கள். அது நம்முடைய சமுதாயத்தில் இருந்த ஒரு தவறான நிலைப்பாடாக இருந்தது. இஸ்லாம் அனைவருக்கும் படிப்பதற்கான உரிமையை வழங்கி இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான ஹதீஸை அறிவித்த ஒரு ஃபகீஹாவாக, ஒரு முஹத்திஸாவாக இருந்தார் என்ற செய்தியை நம்மால் காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த உலகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு இங்கேதான். என்னவென்று சொன்னால், கல்வி கற்கின்ற உரிமையை வழங்குகின்ற பொழுது இந்த உலகம் அதனை கண்டபடி திறந்து விட்டது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கலாம், ஆண் பெண்ணோடு தனிமை இருந்து படிக்கலாம் என்று திறந்து விட்டதன் காரணமாக இன்று பாடசாலை மாணவி கற்கக்கூடியவர்களாக இருக்கலாம், மோசமான நிலைகளுக்கு உட்செல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. இஸ்லாம் தெளிவானது. இஸ்லாத்திலே பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. ஆனால் இன்னொரு மனிதருடன், இன்னொரு ஆணுடன் தனித்திருக்க வேண்டுமா இருந்தால் அவ்வாறு கல்வி கற்பது ஹராம். அதே போன்று வெளியே பயணம் செய்துதான் கல்வி கற்க வேண்டுமாக இருந்தால் ஒரு மஹரம் இல்லாமல் பயணம் செய்து ஹராம். அவ்வாறு கல்வி கற்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் எடுத்து தரும் என்பதை இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாம் கல்விக்கான உரிமையை வழங்குகின்றது. வழங்குகின்ற பொழுது அங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே சிறு வேறுபாடுகளை வைத்திருப்பதை, பெண்களுக்கான சில நிபந்தனைகளை வைத்திருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. வெறுமனே அவர்கள் கல்வி கற்க கூடாது என்பதற்காக அவர்கள் கல்வி கற்கின்ற பொழுது ஆரோக்கியமான பாதுகாப்பான சூழலில் இருந்து அவர்களுடைய மானம் பாதுகாக்கப்பட்ட விதத்திலே கல்வி கற்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இஸ்லாம் இவ்வாறான நிபந்தனைகளை வைத்திருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அதே போன்று இஸ்லாம் பேசக்கூடிய மனித உரிமைகளிலே இன்னொரு மிக முக்கியமான உரிமை என்னவென்றால் ரைட் டு ஈக்குவலிட்டி. இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைவரும் சமமானவர்கள். ஆரம்பத்திலே சொன்னது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆண்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அரபிக்கும் அஜமிக்கும் மத்தியிலே தக்வாவின் மூலமாகவே தவிர எந்த வேறுபாடும் இல்லை என்று சொல்லி, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு கற்பனாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், அதே போன்று பணக்காரனாக
இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடியவராக இருக்கலாம், சாதாரண பிரஜையாக இருக்கலாம். அல்லாஹுடைய பார்வையிலே அனைவரும் சமமானவர்கள் என்று இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. இந்த உலகத்தை எடுத்து பார்த்தால் கூட, ஏனைய மதங்களை எடுத்து பார்த்தால் கூட அனைவரும் சொல்வார்கள், நாங்கள் அனைவரையும் சமமாக மதிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாத்தை அனைவருக்கும் படிக்கலாம். ஆனால் சில மதங்களிலே அவர்களுடைய மத நூல்களை படிப்பதற்கே சில சாதிகளுக்கு அனுமதி இல்லாமல் இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எங்கே உலகம் எவ்வளவு தான் அனைவரும் சமமானவர்கள் என்று பேசினாலும் இஸ்லாமிய சமுதாயத்திலே மாத்திரம்தான் இந்த உரிமை ஒழுங்காக பேணப்படுவதை காண முடியுமாக இருக்கின்றது. மக்காவை எடுத்து பாருங்கள், மக்காவுக்கு செல்ல தேவையில்லை. நம்முடைய பள்ளி வாயில்களை எடுத்து பாருங்கள், ஜும்மாவுடைய நாளையிலே பணக்காரனும் மேலையும் மறுகருகிலே சஃபிலே நிற்கிறான், கருப்பனும் வெள்ளையினும் மறுகருகிலே சஃபிலே நிற்கிறான். ஆனால் இந்த உலகம் இந்த உரிமையை பேசினருக்கு எங்கேயும் அவ்வாறான ஒரு சமத்துவத்தை நம்மால் காண முடியாமலே இருக்கின்றது என்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாம் சமத்துவத்தை பேசுகின்றது. ஆனால் பேசுகின்ற பொழுது எல்லா விடயங்களும் எல்லோரும் சமமானவர்கள் என்று பேசவில்லை. தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இஸ்லாத்தின் பார்வையில் ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், ஒரு நாளும் பெண்ணானை நிர்வகித்து விடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இது உலகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் தான் இஸ்லாத்திலே மீராஸ் அனந்தர சொத்தை பங்கு பெறுகின்ற அரைவாசி அல்லது இன்னொரு விதத்திலே சொல்வதாக இருந்தால், பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய பங்கிலே 2 மடங்கு ஆண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. ஏன் இவ்வாறான ஒரு வித்தியாசம்? ஒரு குடும்பம் என்று வருகின்ற பொழுது அங்கே குடும்பத்துக்கான செலவை பொறுப்பெடுக்க வேண்டியவன் பெண். எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் அந்த ஆண் மகனின் மீது தான் குடும்பத்துக்கான செலவை பொறுப்பெடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. இதனால் தான் இஸ்லாம் அனந்தர சொத்திலே 2 மடங்கு ஆண்களுக்கு வழங்குவதை காண முடியுமாக இருக்கின்றது. தலாக்கை, அதே போன்று திருமணத்தை எடுத்து பாருங்கள். ஒரு ஆண் மகனுக்கு அவனாக திருமணம் செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு பெண் மகன் என்று வருகின்ற பொழுது கட்டாயமாக அங்கே ஒரு வழி நின்றுதான் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. ஏன் இவ்வாறான ஏற்பாடு? பெண்கள் என்பவர்கள் அன்பு விடயத்திலே, இந்த பாசத்துடைய விடயத்திலே மிகவும் பலவீனமானவர்களாக இருந்து கொள்கின்றார்கள். இதனால் தான் இஸ்லாம் அவ்வாறான மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது வலியுடைய அனுமதியுடனும் அந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் இன்று நடந்த துர்ப்பாக்கியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் அனைவருக்கும் தலாக்கு செய்வதற்கும் நிக்காஹ் செய்வதற்கும் உரிமை இருக்கின்றது என்று சொல்கின்ற பொழுது, ஏன் இலங்கை நாட்டை எடுத்து பாருங்கள். இன்று சில முஸ்லிம் பேர் தாங்கிகள் எவ்வாறு ஆண்களுக்கு திருமணம் முடிக்கின்ற பொழுது கைச்சாத்திட வேண்டுமோ, அதே போன்று பெண்களுக்கும் அவ்வாறான ஒரு நிபந்தனை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. விவாகரத்தை பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சிலர் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. இன்று எந்தெந்த நாடுகளிலே பெண்களும் விவாகரத்து செய்யலாம் என்ற அந்த அனுமதி வழங்கப்பட்டதோ, எந்தெந்த சமுதாயங்களிலே அந்த அனுமதி வழங்கப்பட்டதோ, சிறு சிறு பிரச்சனைகளுக்காக எல்லாம் அதிகமான விவாகரத்துகள் நடைபெறுவதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாத்தை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய சட்டங்கள் மிகவும் தூர நோக்கு பார்வையோடு நம்மை படைத்த ரப்பு எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே அவனுடைய அறிவுக்கும் என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டுமோ, ஆணுக்கு என்ன அல்லாஹு தஆலா சிறந்த முறையில் திட்டமிட்டு உரிமைகள் வழங்கி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இந்த உரிமைகளை சரியாக படித்து அதை கேட்டால் போல் நடந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்லல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இருக்கின்றது. அதாவது நீதத்தை பேசுகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பார்த்தால் கூட அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது
அல்லாஹு தாலா உங்களுக்கு நீதத்தை நிலைநாட்டுமாறும் வல் இஹ்சான் நல்ல முறையிலே நடக்குமாறும் ஏவுகின்றான் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது லா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலுஹு அக்ரபு லித்தக்வா. அல்லாஹு தாலா சொல்கின்றான், உங்களில் ஒருவர் இன்னொருவரின் மீது கோபமாக இருப்பது அவருடைய விடயத்தில் நீங்கள் நீதம் செலுத்துவதை தடுத்துவிடக் கூடாது. நானும் இன்னொருவரும் கோபமாக இருக்கின்றேன், என்னுடைய குடும்பத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மத்தியில் பகை இருக்கின்ற என்பதற்காக வேண்டி அவரை அநியாயமாக நடத்த முடியாது, அவருக்கு வழங்க வேண்டிய உரிமையை மறுத்துவிட முடியாது என்று இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. இஸ்லாம் நீதத்தை எந்த அளவுக்கு பேசுகின்றது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு பலதார மனத்தை இஸ்லாம் அனுமதி வழங்குகின்றது. ஒரு மனிதனுக்கு 2 திருமணம் முடிக்கலாம், 3 முடிக்கலாம், 4 முடிக்கலாம். அதிலே மிக முக்கியமான நிபந்தனையாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, நீங்கள் அனைத்து மனைவிகளுக்கும் மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும். அவ்வாறே ஃபைன் ஹிஃப்தும் அலா அல்லா தஅதிலு ஃபைன் ஹிஃப்தும் அலா அல்லா தஅதிலு ஃபவாஹிததன், உங்களுக்கு அவ்வாறு நீதமாக நடக்க முடியாது என்று பயம் இருக்குமாக இருந்தால் ஒன்றை மாத்திரம் திருமணம் முடித்துக் கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு இஸ்லாம் பேசுகின்றது என்று சொன்னால், 2 பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் வழங்கி இன்னொரு பிள்ளைக்கு வழங்காமல் இருக்க முடியாது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் ஒவ்வொருவரோடும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் சொல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலே ஆச்சரியமானது. எவ்வளவு தானே சமுதாயங்கள் நீதத்தை பேசலாம், உலகம் நீதத்தை பேசலாம், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நன்றாக பாருங்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமா தான் களவெடுத்தாலும் நான் அவருடைய கரத்தை வெட்டுவேன் என்று சொன்ன ஒரு தலைவரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வெளியே எங்கேயாவது காண முடியுமா என்பதை நன்றாக யோசித்து பாருங்கள். இஸ்லாம் அந்த அளவுக்கு நீதத்தை பேசுவதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அதே போன்று இந்த உலகம் பேசக்கூடிய உரிமைகளிலே இன்னொரு மிக முக்கியமான உரிமை என்னவென்றால், அனைவருக்கும் பேசக்கூடிய உரிமை இருக்கின்றது என்று பேசுகின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது கூட யாருக்கும் பேசலாம், தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தலாம், இன்னொருவரோடு கதைக்கலாம். ஆனால் நன்றாக ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுமாறு அல் குர்ஆன் ஆர்வமூட்டுகின்றது. மாயல் ஃபிதுமின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், என்னதான் வார்த்தையை பேசினாலும் ரகீப் அதீத் என்ற 2 மலக்குமார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்கின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி, எந்த இடத்திலே இருந்தாலும், தனிமையிலே இருந்தாலும், இன்னொரு மனிதனோடு இருந்தாலும், சமுதாயத்தோடு இருந்தாலும், முஸ்லிம்களுக்கு முன்னால் இருந்தாலும் பேசுகின்ற பொழுது உண்மையே பேச வேண்டும், புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் பேசுகின்ற பொழுது அழகான வழிகாட்டல்களை வழங்குவதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அதே போன்று இந்த உலகம் பேசுகின்ற மனித உரிமைகளிலே மிக முக்கியமான இன்னொரு உரிமை என்னவென்று சொன்னால், அனைவருக்கும் தொழில் செய்வதற்கான உரிமை இருக்கின்றது என்று பேசுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பார்த்தால் கூட தொழில் செய்வதற்கான உரிமை யாவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆண்களுக்கும் தொழில் செய்யலாம், பெண்களுக்கும் தொழில் செய்யலாம். ஆனால் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் சம்பாதித்து சாப்பிட்டதை விட சிறந்ததொரு உணவை சாப்பிடுவதில்லை என்று சொல்லி அனைவரையும் தொழில் செய்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தார்கள். தொழில் செய்வதற்கான உரிமையை, அந்த அனுமதியை இஸ்லாம் ஆண்கள் பெண்களுக்கு வழங்கியிருந்தாலும் தொழில் செய்வது கடமை என்று, குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய கடமையை ஆண் மகனின் மீது மாத்திரம் வைத்திருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ஆனால் இன்றைய கலாச்சாரத்தை சற்று எடுத்து பாருங்கள். இன்று ஆண்களும் தொழிலுக்கு செல்கின்றார்கள், பெண்களும் பாடசாலைகளில் ஆசிரியர்களாக அல்லது ஏனைய தொழில்களுக்கு செல்கின்றார்கள். காலை 8 மணி 9 மணிக்கு வீட்டிலே இருந்து செல்பவர்கள் 4-5 மணிகளுக்கு திரும்பி வருகின்றார்கள். இங்கே பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்கின்றார்களே. சமுதாயத்திலே பொருளாதார கஷ்டம் இருக்கின்ற ஒரே ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு ஆண்களும் பெண்களும் தொழிலுக்கு செல்கின்றார்கள். பிள்ளைகளை பராமரிக்க யாருமே இல்லாதவனிடையிலே ஒரு சாலிகான பிள்ளை உருவாகும் என்று எங்களால் எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இதனால் தான்
பெண்களுக்கான தொழிலுரிமையை மட்டுப்படுத்த வேண்டும். அதாவது வீட்டிலே ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, தன்னுடைய மனைவிக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது, தன்னுடைய மனைவி நோய்வாய்ப்படுகின்ற பொழுது எவ்வாறு ஒரு ஆண் அந்த மனைவிக்கு உதவியாக வீட்டு வேலைகளை செய்வானோ அதே போன்று ஒரு ஆண் மகன் சுகவீனப்படுகின்ற பொழுது, அவனால் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலை வருகின்ற பொழுது பெண்கள் தொழில் செய்வதற்கான அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய நமக்கும் வாய்ப்பு இருக்கின்றது, இஸ்லாத்தில் ஹராம் இல்லைதானே என்று கண்டபடி அனைத்து தொழில்களுக்கும் செல்கின்ற பொழுது பெண்களுக்கென்று இஸ்லாம் விதித்த கடமை அல் மர்அத்து ராஇயத்துன் லி அஹ்லி பைத்திஹா. ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய கணவனுடைய வீட்டை பராமரிக்கக்கூடியவள். அந்த கடமையை தான் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றது. எனவே அந்த கடமை விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டுமே ஒழிய வெறுமனே தமக்கும் தொழில் செய்வதற்கான உரிமை இருக்கின்றது என்று தானே என்று நாங்கள் அதனை மிஸ்யூஸ் பண்ணுகின்ற பொழுது அங்கே பிழையான விவகாரங்கள் நம்முடைய சமுதாயத்திலே அரங்கேறுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித உரிமைகளை மட்டி வெறுமனையை பேசிவிட்டு நிற்காமல் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலையும் உருவாக்கி செல்வதை காண முடியுமாக இருக்கின்றது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, நீங்கள் சமுதாயமாக வாழ்கின்ற பொழுது உங்களில் ஒருவன் இன்னொரு மனிதனுக்கு சகோதரனாக இருக்கின்றான். எனவே அவருக்கு எதிராக அநியாயம் செய்ய வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம், அதே போன்று குரோதம் கொள்ள வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அனைவரும் சமுதாயத்திலே ஒற்றுமையாக மனித உரிமைகளை பேணி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலகம் சொல்லக்கூடிய மனித உரிமைகளையும் அதே போன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித உரிமைகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உலகத்தை விட எவ்வளவு அழகாக ஒரு அமைதியான ஐக்கியமான சூழலை உருவாக்கின்ற விடயத்தில் இஸ்லாம் அழகாக மனித உரிமைகளை பேசியிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாம் பேசக்கூடிய மனித உரிமைகளை நாங்கள் பேணி வாழ்கின்ற பொழுது பிரச்சனைகளற்ற சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே இந்த உரிமைகளை சரியாக படித்து அதனை நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த முறையில் அமல்படுத்தி நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்